நுவரெலியா தபால் நிலையத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பினால் நாடளாவிய ரீதியில் தபால் நிலையங்களின் பணிகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் தபால் நிலையத்திற்குள் பார்வையிட்டுள்ளனர். நேற்றுடன் தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக பருத்தித்துறையில் மாபெரும் போராட்டம். இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை நகரசபையின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை நகரை மீட்போம் எனும் தொடிப்பொருளில் இன்று குறித்த போராட்டம் இடம்பெற்றது. பருத்தித்துறை துறைமுக தடியிலிருந்து காலை 8:30 மணியளவில் ஆரம்பமான இந்த போராட்டம் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மோகம் காட்டிய பண மோசடி. வெளிநாட்டு வேலைகளை வாங்கி தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு 15ஐ சேர்ந்த 41 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. கொரியாவில் வேலைகளை வாங்கி தருவதாக கூறி சந்தேக நபர் 150 பேரிடமிருந்து 150 மில்லியனுக்கும் அதிகமாக மோசடி செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் ரணில் விக்ரமசிங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை கொழும்பு கோட்டை நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்படவிருந்த போதிலும் அப்போதைய உடல்நிலை காரணமாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது என வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், அடுத்த 3 நாட்களுக்கு மருந்து மற்றும் ஓய்வு எடுக்குமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ரணிலின் கைது அரசியல் பழிவாங்கல். ரணில் விக்ரமசிங்கவை விட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் பல முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளனர். அவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இல்லாவிடின் ரணிலின் கைதினை அரசியல் பழிவாங்கலாகவே நாம் பார்ப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். அத்துடன் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அடுத்த மாதம் நீக்கப்படும் என அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். அனுரவுக்கு நன்றி தெரிவித்த உக்ரைன் ஜனாதிபதி. உக்ரைன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து செய்தி அனுப்பியதற்காக ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்கவுக்கு உக்ரைன் ஜனாதிபதி ஒலோமிடிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பதிவை அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ளார். வைத்தியசாலையில் ரணிலை சந்தித்த பிரதமர் ஹரிணி. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரிணி அமரசூரிய சென்றிருந்ததாக வெளியான செய்திகள் போலியானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் ஊடகப் பிரிவு இது போலியான செய்தி என்பதை எமது ஊடகத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர்களின் பிணை கோரிக்கை. முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அல்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிணை கோரிக்கை மனுவை எதிர்வரும் செப்டம்பர் 23 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள 3 அடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் அமர்வு முடிவு செய்துள்ளது. கரம்போட் சம்பவம் தொடர்பில் மஹிந்தானந்த அலுக்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வருகிறது.